பார்த்து இப்போ போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம பாப்பா வந்து ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா மணி 12:30 மதியம். நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்ருக்கா பாப்பா. ஏன் ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கும் ரீசன் இருக்குது. நாங்கள் மேங்கோ பார் செஞ்சு காய வச்சிட்ருக்கோம். வெயில் டைமில் தான் காய வைக்க முடியும். இதை பாருங்கள், காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அது காயிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்கேட்டிங் ஓட்டலான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்கா பாப்பா. அது பார்த்திங்களா, மேங்கோ பார் செஞ்சு காஞ்சிக்கிட்டு இருக்கு வெயிலில். 2 பிளேட்டில் நாங்கள் வச்சுருக்கோம், காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால மேங்கோ பாருக்கு காவலாக பாப்பா வந்து ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்ருக்காங்க. நேற்று அப்படி தான் மேங்கோ பார் செஞ்சு வச்சுட்டு அவ்வளோ நேரமாக இங்கேயே தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலே மாடியிலே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வரைக்கும் காஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார இங்கிட்ட தோட்டத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நாங்கள் போனோம், வீட்டுக்கு போனோம். போன கேப்பில் மேலே அங்கேயும் குரங்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு விரட்டிகிட்டு இருந்தோம். மேலேயும் 4 மந்தி குரங்கு வந்துருச்சு. வந்து இந்த கட்டையில் அந்த கட்டையிலன்ட்டு எல்லாம் 4 பக்கத்துலேயும் ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு மேங்கோ பாரை போயிட்டு பார்த்தோம்னா தட்டு எல்லாம் அங்கங்கே கீறி இருந்தது, கிராச் விழுந்துருந்தது. சரி ஓகே, கையை வச்சுருக்குதாட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாப்பா சொன்னேன், இப்போ தான் வந்திருக்குமா, அதெல்லாம் கை வைக்கல அப்படின்னா. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு மனசு கேட்கல, வேண்டாம் பாப்பான்ட்டு அதை வலிச்சு ஊற்றிட்டு இப்போ இன்றைக்கி புதுசாக நான் செஞ்சுருக்கிறேன். நேற்று கூட ஒரு பிளேட் தான் செஞ்சேன், இன்றைக்கி 2 பிளேட்டு செஞ்சு வச்சுருக்கோம். பாப்பா நல்லா வெயில் அடிக்குது பாருங்க, ஓரளவு காஞ்சிருக்கு. இன்னும் வந்துட்டு காயினும் இன்னும் கொஞ்சம் அப்படியே நொலன்னு இருக்குது. இது ஃபுல்லாக நல்லா காஞ்சுன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா ஏடா தோசை மாதிரி வந்துடும். அந்த பதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, சாப்பிட்ணுன்னா ஆசைப்பட்ட ஒன்றை சாப்பிட்ணும் அப்படின்னாக்க நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதனால் பாப்பா அன்னைக்கு காலையிலேருந்து இங்கே மேலே மாடியிலே தான் உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க, விளையாண்டாங்க. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு சரி ஸ்கேட்டிங்காவது ஓட்டுவோன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. ஓகே, எந்திரிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? முன்னாடி பெருசாக எடுத்து போட்டதுனால லூஸாக இருந்துக்க மாட்டிருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பும் இருக்குது. அதனால் பெருசாக வந்து கொஞ்சம் சின்னதாக சுருக்கிட்டு போட்டிருக்காங்க. இப்போ தான் ஓட்ட முடியுது அப்படின்ட்டு இப்போ ஓட்டிகிட்ருக்கா பாப்பா. பாருங்கள் பாப்பா எப்படி ஸ்கேட்டிங் ஓட்டுறா அப்படின்ட்டு சொல்லுங்கள். பாப்பா இப்போ தான் அவ்வளோவே கற்றுக்குறா. யூடியூப்லாம் பார்த்து எப்படி ஓட்டணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவே இப்போ கற்றுக்க ஆரம்பித்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ்லாம் எங்கேயுமே இல்லை. எங்கள் ஊரில் பாடலூர்லேயும் இல்லை, பெரம்பலூர்லேயும் இல்லை. அதனால் பாப்பாவை ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து அனுப்புறதுக்கு முடியல. தானாகவே கற்றுக்குறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஓட்டுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். எதுலேயும் கை வைக்காதமோ, வெயில் நல்லா போடுது, ஒரு சூடு பிடிச்சிக்க போகுது. 2 ரவுண்டு ஓட்டிட்டு வந்துருங்க. கம்பிலாம் பிடிக்காத, கொதிக்குது எல்லாமே. அது சுடலையா? சரி, இப்போ பாப்பாவே காட்டிகிட்ருக்கேன்னு இங்கே ஒருத்தி சவுண்ட் விட்டுட்ருக்கா பாருங்கள். அவள் யாருன்னு பார்க்கலாமா? அவள் தான் நம்ம ரோசி. அவங்க அக்கா ஓட்டுறத எப்படி பார்த்துட்ருக்கா பாருங்கள். இங்கே வருவா அப்போ வந்துட்டா பாருங்க. அவங்க அக்கா ஓட்டுறத பார்க்கணுமா, அதனால் தாவிக்கிட்டு அக்காக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்தாக்கா இந்த பக்கம் வந்துடுவாங்க, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போயிடுவாங்க. நம்ம ரோசன் தான் பறந்து போயிட்டான். ரோசி மட்டும் தான் இருக்கா. 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. போன வாரம் சனிக்கிழமை ஓடினா. சனியோட சனி 8, ஞாயிறு 9, இன்றைக்கி திங்கள் 10 நாள் ஆயிடுச்சு. அவள் சூப்பராக நல்லா ஆக்டிவாக இருப்பாள். இவ்வளோங்காட்டிலாம் அவள் ஆக்டிவாக இருப்பாள். இப்போ அவள் என்னெல்லாம் பண்ணாலோ அதே மாதிரி இவ்வளவுமே பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் வந்து உக்காந்தோன்னோமா அவள் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவா, நம்மளை பார்த்துட்ருப்பா, பாட்டு பாடுவா, விசிலடிப்பா, எல்லாமே செய்வாள். இந்த மேடம் வந்துட்டு அப்போதைக்கு சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க நல்லா ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் கேப் விடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு காக்டெயில் வாங்கி இன்னொரு ரோசனை கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறோம். இவங்களுக்காக இவ்வளோ பெரிய வீடெல்லாம் நம்ம வந்து செஞ்சு நம்மளாவே ஓனாகவே கட்டி அந்த பாக்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து தனியாக காசு போட்டு வாங்கி இந்த டப்பாக்குள்ளலாம் சரி இவங்க முட்டை வச்சாங்கன்னா குஞ்சு பொரிச்சாங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லாம் ரெடி பண்ணோம். அடுத்து இந்த பானைக்குள்ளார போனாலும் போகலாம், அப்படி இல்லைனா எதில் போனாலும் போகலாம், எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சிருந்தும் அவள் வந்து ஓடி போயிட்டான். ஒரு டைம் கிடையாது, இது 5 டைம் ஓடிட்டா.
நாங்களும் தேடி தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இந்த டைம் வந்து 6வது டைமாக ஓடும்போது எங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியவே இல்லை. எங்கே தான் போனா அப்படின்றதே எங்களுக்கே தெரியவே இல்லை. சரி அப்புறம் என்ன பண்ண முடியும், அழுது 2-3 நாளாக அழுதுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மனசை தேர்த்திக்கிட்டு நம்மளோட வேலைகளை பார்த்து தானே ஆகணும். ஓட்டிட்டியாம்மா? இல்லை முடியாது, அவ்வளோதான். ஏதோ கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துக்கிட்டு காயிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துரு பாப்பா. நான் தூங்கினேன், என்னைய வந்துட்டு எழுப்பி விட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது எந்த ஃபோன் கால் வந்தாலும் நீ அட்டன் பண்ண பாப்பான்னு சொல்கிறேன், எடுத்துகிட்டு வராதுன்றேன். முக்கியமாக இம்பார்ட்டண்டாக இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு வர, சரியா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேனா இல்லையா உங்கள்கிட்ட? சரி ஓகே, எல்லாத்தையும் கழட்டி வைக்கிங்களா? கழட்டி வைங்க, உங்களுக்கு தலைக்கு நான் தேய்ச்சி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். ரோசி பயங்கர வித்தெல்லாம் கட்டுவாய்வு. என்னென்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்க. ஓகே, நம்ம பாப்பா வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஓட்ட முடியல பாப்பாவால். சாயந்தரம் தான் வந்து ஓட்டணும். பாப்பாவுக்கு தலைக்கு தைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி தழை, செம்பருத்தி பூவு, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவும் போட்டிருக்கேன், முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம், வெங்காயம், இது எல்லாமே போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதை தலைக்கு தேய்ச்சி விடுவோம். பாப்பாவுக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே முடி கொட்டிகிட்டே இருக்குது. அதனால் சரி இப்படி அரைச்சி தேய்ச்சி விட்டோம்னா முடியும் கொட்டாது. பேன் பொடுகு இருந்தாலும் போயிடும். இந்த வேப்பிலைக்கு பேனு பொடுகு இது எது இருந்தாலும் போயிடும். அதனால தான் வேப்பிலை மருதாணியும் சேர்த்து வச்சு அரைச்சி போடுறது. இதோட நெல்லிக்காய் கூட அரைச்சி போடலாம். நான் நெல்லிக்காய் அன்றைக்கி வந்துட்டு போடலை, நெல்லிக்காய் தேர்ந்துருச்சு, அதனால் போடலை. இதை மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.